சென்னை துறைமுகத்திற்கு அதிமுக அம்மா அணி எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே களத்தில் எமது செய்தியாளர் ராஜாவிடம் இது குறித்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, இதுவரைக்கும் சென்னை துறைமுகத்திற்கு எத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறாரா? தற்பொழுதைக்கு அந்த ஐஎன்எஸ் சென்னை கப்பலில் பார்வையிடுவதற்காக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும், அதாவது அம்மா அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் முதல்வரிடத்திலிருந்து நேற்று அழைப்பை அனுப்பப்பட்டதை அடுத்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக சென்னை துறைமுகத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்று அந்த ஐஎன்எஸ் சென்னை கப்பலை அவர்கள் பார்வையிடுகின்றனர். அப்பொழுது அவர்கள் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை கூட்டமும் இருக்கும் என நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. சற்று முன்பாக எம்எல்ஏக்கள் தற்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் முதலமைச்சர் வருவது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை. இருப்பினும் எம்எல்ஏக்கள் அனைவரும் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தனித்தனி வழியாக ஊடகங்களுக்கும் சரி, ஊடகங்களுக்கும் அதே போன்று எம்எல்ஏக்களுக்கும் தனி வழி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் முழுமையாக வந்த பிறகு அந்த கப்பலில் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். இன்றைக்கு டிஃபென்ஸ் சார்பாக, அதாவது பாதுகாப்புத்துறை சார்பாக டே அட் சி என்ற ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் ஒரு நாள் முழுவதும் கடலில் சென்று வரும் வண்ணம் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து எம்எல்ஏக்களும் அந்த கப்பலில் சென்று கடலில் நடுக்கடல் வரை செல்ல இருக்கின்றார்கள். அப்பொழுது முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறும் என தகவல் இருக்கிறது. ஹேமா, இந்த கப்பல் கடந்த 15ஆம் தேதி சென்னைக்கு வந்தது. அப்பொழுது அதற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு மெரினா கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நேற்று இந்த புரோகிராமானது நிச்சயிக்கப்பட்டு அதன் பிறகு எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அவர்கள் இந்த கடலில் செல்ல இருக்கின்றனர். ஹேமா, ராஜா, இப்போ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரு அணிகள் இணைப்பு பற்றி ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது? மிகவும் முக்கியமாக நேற்று அந்த அமைச்சர்களது கூட்டம் நடைபெற்ற தங்கமணி இல்லத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது இது தொடர்பாக விரிவாக அவர்கள் பேசியிருந்தனர். இது தொடர்பான ஆலோசனை தான் இன்று அதிகம் இருக்கும் என்று அனைத்து தரப்பிலும் பேசப்படுகிறது. குறிப்பாக டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு நேவல் கப்பலில் அழைத்து செல்லப்பட்டாலும் இந்த எம்எல்ஏக்கள் வரும் பொழுது அவர்களிடம் இந்த விவகாரம் தொடர்பாக இரு அணிகளும் இணைவது தொடர்பாகவும் பன்னீர்செல்வம் வெளியிட்டிருந்த அந்த கருத்தையும் நேற்று முக்கிய அமைச்சர்கள் கூடி எடுத்த முடிவு தொடர்பாகவும் அவர்களிடத்தில் பேசுவார்கள் என தெரிகிறது. இந்த கூட்டம் நடைபெறும் பொழுது நமக்கு இது குறித்த கூடுதல் தகவல்கள், உறுதியான தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும். ஹேமா, ராஜா, இப்போ சென்னை துறைமுகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக வந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. இப்ப வரைக்கும் அந்த பகுதியில எவ்வளவு எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க ராஜா? தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வருகை தந்துள்ளனர். நம்மால், அதாவது 2 வழிகளில் அழைத்து செல்கிறார்கள். அதில் ஒரு வழியில் ஒரு 6 எம்எல்ஏக்கள் உள்ளே செல்வதை பார்க்க முடிகிறது. மற்றொரு புறம் இருந்து
இன்னும் கூடுதல் எம்எல்ஏக்கள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக, அதாவது எத்தனை எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த ஒரு சூழலில் இதுவரைக்கும் நமக்கு தெரிந்து 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஒரு வழியாகவும் மற்றொரு வழியிலிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இதுவரை வந்துள்ளதாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து எம்எல்ஏக்களும் வருவார்கள் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஹேமா, ராஜா, இப்ப சற்று முன்னர் அமைச்சர் திரு தங்கமணி செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ அவர் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் முன்வச்சாரு ராஜா? நேற்று இந்த ஆலோசிக்கப்பட்ட அந்த கூட்டம் தொடர்பாக அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார். இந்த கப்பலில் அழைத்து செல்வதை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்தில் இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக பேச இருக்கின்றனர். அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தை நாம் பார்த்து வருகின்றோம். முழுவதும் அனைவரும் வந்த பிறகு முழு விவரம் தெரிய வரும். ராஜா, இப்போ அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களும் அங்கே வருகை தந்திருக்காங்களா? இன்னும், அதாவது தற்போது ஒருவராக வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் முழு விவரமும் இன்னும் சற்று நேரம் ஆகும். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் வேறு வழியாக வந்து கொண்டிருக்கின்றனர். சரியாக 10 மணிக்கு தான் அந்த கூட்டம் என்று, அதாவது கப்பலில் அழைத்து செல்ல இருக்கின்றனர். இது தற்பொழுது நமது அந்த மறுச்சு அவர்கள் வந்து கொண்டிருப்பது உறுதி செய்யப்படுகிறது. ஏனென்றால் நேற்று பகலில் அந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு இன்று அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர்.